நீதியில நீங்க பலப்பட பலப்பட உங்க சூழ்நிலைகளை, நீங்க எதிர்கொள்ற பிரச்சனைகளை, உங்க சரீரத்துல வருகிற நோய், பலவீனங்கள், இதெல்லாம் நீங்க தைரியமா என்ன செய்ய முடியும்? எதிர்கொள்ள முடியும். நான் யாரோட பிள்ளை? எனக்கு யாரோட இயல்பு கொடுக்கப்பட்டிருக்கு? என் சார்பில் நிற்கிறது யார் தெரியுமா? கர்த்தர் என் சார்பில் நிற்கும் பொழுது எனக்கு எதிராக யார் நிற்க முடியும்? எந்த சூழ்நிலை நிற்க முடியும்? நோய் நிற்க முடியாது, பலவீனம் நிற்க முடியாது, பாவம் நிற்க முடியாது. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது எந்த பாவம் நம்மை அடிமைப்படுத்த முடியும்? எந்த சூழ்நிலைகள் அங்க எதிராக நிற்க முடியும்? இந்த தைரியத்தை இந்த நீதி நமக்கு என்ன செய்யுது? கொடுக்குது. இதுதான் நீதியில உறுதிப்படுறது. நீதியில உறுதிப்படும் பொழுதுதான் கிருபையில, சிலுவையில அவர் கொடுத்திருக்கிற ஜீவனை நம்ம சரீரத்துல என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும், நம்ம சூழ்நிலைகள்ல பார்க்க முடியும். ஏன் அநேக விசுவாசிகளோட சரீரத்துல சுகம் வெளிப்படாம அவங்க வாழ்க்கை ஒரு கட்டுகளோட இருக்குது? தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை. அவங்க பெற்றுக்கொள்றதும் நாம பெற்றுக்கொள்றதும் எப்படிதான் இருக்கு? ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன்? அவங்க ஆவியில மாற்றம் பெற்றிருக்கிறாங்க. ஆனா நீதியில அவங்க இன்னும் என்ன செய்யல? ஸ்திரப்படல. பாவத்தை குறித்த உணர்வே இருக்குதே தவிர நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிற நீதியை குறித்த உணர்வு என்ன செய்யல? இன்னும் வரல. பாவத்தை குறித்து கேள்விப்படுறோமே தவிர நீதியை குறித்து நாம இன்னும் என்ன செய்யல? கேள்விப்படல. நீதி தான் பாவத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு மருந்து. அதுதான் ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வாக தேவன் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.